வணக்கம். அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக வெளிநாடுகளுக்கு வரி விதித்து வரும் நிலையில் ஐரோப்பிய தலைவர்களின் அவசர கூட்டத்தை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கூட்டியுள்ளார். ட்ரம்பின் பல வரி அறிவிப்புகள் ஐரோப்பாவை பாதிக்கும் நிலையில் இது தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அமெரிக்காவின் அதிபராக கடந்த மாதம் இறுதியில் பதவியேற்ற ட்ரம்ப் தொடர்ச்சியாக பல உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். அவரது உத்தரவுகள் சர்வதேச அளவில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் சர்வதேச வர்த்தகத்தையும் பாதிப்பதாக உள்ளதென்றும் பலர் கருதுகிறார்கள். குறிப்பாக சமீபத்தில் ரெசிப்ரோக்கல் வரி என்ற வரியை அறிமுகப்படுத்தியுள்ளார் ட்ரம்ப். அதாவது அமெரிக்கா மீது எந்தெந்த நாடுகள் எவ்வளவு வரி விதிக்கின்றனவோ அதே அளவு அமெரிக்காவும் பிற நாடுகள் மீது வரி விதிக்கும் என்பதே அந்த உத்தரவாகும். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வரி விதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து விவாதிக்க ஐரோப்பிய தலைவர்களின் அவசர கூட்டத்தை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கூட்டியுள்ளதாக தெரிகிறது. முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்ற போலந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ராடோஸ்லாவ் சிகோர்ஸ்கியும் இந்த ஆலோசனையில் முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 2 ஐரோப்பிய அதிகாரிகளும் இந்த ஆலோசனை நடைபெறுவதை உறுதி செய்துள்ளதாக தெரிகிறது. போலந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலும் கூறுகையில், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதுபோன்ற ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுவது மகிழ்ச்சியை தருவதாகவே உள்ளது. ட்ரம்ப் மிக தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அது குறித்த ஆலோசனை என்பது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. ட்ரம்பின் நடவடிக்கை ரஷ்ய இராணுவத்தின் ராஷ்வெட்கா பாயும் யுத்தியை போல் இருக்கிறது. அதாவது ரஷ்யா எவ்வளவு முடியுமோ அதை முதலில் செய்து பார்ப்பார்கள். அதற்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருகிறது என்பதை பொறுத்து தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள். ட்ரம்பும் கூட இப்போது அதுபோலத்தான் உலக நாடுகள் என்ன செய்கின்றன என்பதை பார்க்கவே இதுபோல் செய்கிறார் என்று நினைக்கிறோம் என காட்டமான கருத்துக்களை முன்வைத்துள்ளார் அவர். அமெரிக்காவின் வரி அறிவிப்புகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சிக்கலை தருவதாகவே உள்ளது. இது ஐரோப்பிய நாடுகளின் வர்த்தகத்தையும் கூட கடுமையாக பாதிக்கக்கூடும். இதன் காரணமாகவே பிரான்ஸ் அவசர ஆலோசனைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று தெரிகிறது. வலதுசாரியான பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கடந்த காலங்களில் பலமுறை ட்ரம்பை வெளிப்படையாகவே ஆதரித்துள்ளார். ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் வென்றபோது கூட மீண்டும் அவருடன் இணைந்து பணியாற்ற ஆர்வமாக இருப்பதாகவே இமானுவேல் மேக்ரோன் கூறியிருந்தார். அந்த அளவு ஆதரவு தெரிவித்து வந்தவரே ட்ரம்பின் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க அவசர கூட்டம் கூட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதே நேரம் உலக நாடுகள் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாலும் ட்ரம்ப் தமது நடவடிக்கைகளில் இருந்து பின்வாங்குவது போல் தெரியவில்லை. அமெரிக்காவிற்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையிலேயே இந்த வரிகளை விதிப்பதாக சொல்லிக்கொண்டு அவர் வரிகளை விதித்துக் கொண்டுதான் வருகிறார்.